ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும்ங்க. சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தோ, கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. குறிப்பா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைக்காத ஒரு மாதிரி மாற்றம் நடக்க போகுதுங்க. இவ்வளவு நல்ல ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் போறது, யாரை நம்புறது, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பல குழப்பங்கள்ல இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை பத்தியும், உங்களுக்கு கிடைக்க போற இந்த 5 ரகசியமான வெற்றிகளை பத்தியும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அது உங்களுக்கே ஆபத்தா வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேளுங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்லை, செய்யற தொழில நஷ்டம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இப்படி பல வழிகளை நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறவங்க தான் நீங்க. யாருக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடைசியில நீங்க ஏமாந்து நின்னதெல்லாம் போதுங்க. மித்தவங்களை பார்த்து ஒன்று ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்த்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கும். ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றதெல்லாம் தொடங்க ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. முதலாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பொருளாதார ரீதியா நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இத்தனை நாளா காசு பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வர்ற வருமானங்கள் எல்லாம் பத்தல, கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு பெரிய பணவரவு உங்களை தேடி வரப்போகுது. அது எப்படி வரும், எந்த வழியில வரும்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க ரொம்ப நாளா வராம அடக்கியிருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழில திடீர்னு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். ஆனா இங்கெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு பணம் வரப்போகுது இல்லை, உங்க நிலைமை உயருது அப்படின்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வயிறெறிய ஆரம்பிக்கும். உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, கூடவே இருக்கிற நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க போற இந்த பண வரவை பத்தியோ, உங்க தொழில வரப்போற லாபத்தை பத்தியோ மூச்சு விடாம ரகசியமா வச்சுக்கணும். கண் திஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாதது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து 4 பேர் பெருமூச்சு விட்டாலே போதும், வந்த அதிர்ஷ்டம் அப்படியே திரும்ப போயிடும். அதனால வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் அமைதியா செய்ய ஆரம்பிங்க. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டியது 2வது ரகசியம். உங்க குடும்பத்துல நடக்க போற மாற்றங்கள். இவ்வளவு நாளா கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், புரிதல் இல்லாத தன்மை இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவுல வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட சிலருக்கு நிலைமை போயிருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள எத்தனையோ மனக்கசப்புகள், பேசாம ஒதுங்கி இருக்கிற நிலைமை எல்லாம் வந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள இருந்த எல்லா கருத்து வேறுபாடுகளும் முழுசா விலகி போகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பா அந்யோன்யமா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க வார்த்தைக்கு உங்க வீட்டுல மதிப்பு கூடும். நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற ஒரு நிலைமை உருவாகும். வீட்டுல சுபகாரியங்கள் எப்பவுமே ஒரு பண்டிகை காலமா மாறப்போகுது. ஆனா இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல நடக்கிற இந்த சந்தோஷமான விஷயங்களை மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிட்டு தெரியாதீங்க. குறிப்பா உங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுல 3வது மனுஷங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. உங்க குடும்ப ரகசியங்களை நீங்க வெளியில சொல்லும் போது அதை வச்சு உங்களை திருத்த நினைக்கிற சில தீய சக்திகள் உங்களை சுத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3வது முக்கியமான ரகசியம், நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு காரியம் இப்ப கைகூடி வரப்போகுது. அது சொந்தமா ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது வண்டி வாங்குறதா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா கூட இருக்கலாம். பல வருஷமா இதுக்காக முயற்சி பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடையினால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியில தான் போய் முடியும். ஆனா இதுக்கான முயற்சிகளை நீங்க வெளியில சொல்லாம சத்தம் இல்லாம செய்யணும். ஒரு விஷயம்
விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி யாருக்கிட்டையும் வாய் திறக்கக்கூடாது. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அங்கே வீடு கட்டி பால் காய்ச்சற ஊருக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடியே நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு தம்பட்டை அடித்தா நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த காரியம் அப்படியே நின்று போயிடும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய அனுபவங்களை வச்சு நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அதனால் இந்த முறை அந்த தப்பை மறுபடியும் செஞ்சிடாதீங்க. உங்கள் ஆசைகள் உங்கள் திட்டங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். செயல் மூலமாக அதை சாதிச்சு காட்டுங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையானவங்க. உங்களுடைய மிகப்பெரிய இனிமே எல்லாரையும் சுலபமாக நம்புறது தான். நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் உங்கள் கஷ்டத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு துடிப்பீங்க. ஆனால் அப்படி உதவி செஞ்சவங்க தான் உங்களுக்கு அதிகமாக துரோகம் பண்ணி இருப்பாங்க. நீங்கள் உயிரை கொடுத்து பழகின நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப நம்பின உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு போனதை நினச்சி பல வாட்டி நீங்கள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. 4வது ரகசியங்கள் பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை ஏமாத்துறவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. காலசக்கரம் செல்ல ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ராஜாவாக வாழ போகிறீங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை இயற்கையாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடுது. ஆனால் இனி நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ரகசியம் என்னென்னா, உங்களை ஏமாத்தினவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் எந்த விதமான பழிவாங்க எண்ணத்தையும் காட்டிக்க கூடாது. அவங்க உங்ககிட்ட வந்து பேசினா கூட மனசுக்குள்ள ஒரு இடைவெளியை வச்சுக்கிட்டு வெளியில் மட்டும் சிரித்து பேசிட்டு விலகிடுங்க. நான் உங்களை பழி வாங்கிட்டேன், நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு எல்லாம் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எந்த வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு வரப்போகிற நன்மைகள் இன்னும் பல மடங்காக பெருகிக்கிட்டே போகுங்க. உங்கள் எதிரிகளை பற்றின எந்த ஒரு ரகசியமான திட்டத்தையும் உங்கள் கோபத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான உடல்நல பாதிப்பு, மன உளைச்சல், தூக்கமின்மை இது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். எவ்வளவுதான் மருத்துவத்துக்காக செலவு பண்ணாலும் உடம்புல என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்திருக்கும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. உங்க உடம்புல இருந்த அந்த சோர்வு, மனசுல இருந்த அந்த பயம் எல்லாமே மாயமா மறைய போகுது. ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள வர்றதை நீங்களே நல்லா உணர்வீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு, எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்க மனசுக்குள்ள உருவாகும். ஆனா உங்க உடம்பு சரியாயிடுச்சு, நீங்க ரொம்ப தெம்பா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கூட சில பேர்கிட்ட நீங்க சொல்லிக்க கூடாது. ஏன்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே சிலரோட கண் பார்வைப்பட்டு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்குது. அதனால ஆரோக்கியம் என்னவா இருந்தாலும் அமைதியா இருங்க. 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றினது. இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு நீங்கள் ஒரு கட்டத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிப்பீங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யலையே, அப்படியே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சாமி கும்பிடுறது சில பேர் நிறுத்தியிருப்பீங்க. ஆனால் தெய்வத்தோட கணக்கு எத்தனையோ தப்பாகாதுங்க. இவ்வளவு நாள் சோதிச்சிருக்கான முழு பலனையும் இப்போ ஒட்டையும் முதலுமா கொடுக்க போகுது. உங்களுக்கு குலதெய்வ வாசி முழுமையாக கிடைக்க போகிற நேரம் இது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. அது கடவுளே நேர்ல வந்து செஞ்சது போல ஒரு சிலிர்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யற பரிகாரங்கள், நீங்க போற கோயில்கள், நீங்க மனசுக்குள்ள வேண்டி வச்சிருக்கிற வேண்டுதல்கள், இது எதையுமே யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. சில பேர் கோவில்ல போய் வேண்டிட்டு வந்து நான் இந்த மாதிரி சாமி கிட்ட வேண்டியிருக்கேன், இதை நடந்தா செய்யறேன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிவாங்க. அது மாதிரி தப்ப நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க வேண்டுதல், உங்க பக்தி எல்லாமே உங்களுக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி உங்க வேலை செய்யற இடத்துல, அதாவது அலுவலகத்துல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குதுங்க. இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. உழைப்பு உங்களுடையதா இருக்கும். ஆனா அதுக்கான பேரோ பொருளோ வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்திருக்கும். உங்களை விட திறமை குறைஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாகி உங்களுக்கு கட்டளை இடுறதை பார்த்து ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. எப்படா இந்த வேலையை விட்டுட்டு போகலாம், வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேறையோட தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்களோட உண்மையான திறமையை மேலதிகாரிகள் புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. திடீர்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இங்கே தான் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கணும். உங்களுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரத்தை நினச்சி பெருமை பீத்திக்க கூடாது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி நடித்து உங்கள் வாயிலிருந்தே சில விஷயங்களை கறக்க பார்ப்பாங்க. மேலதிகாரிகளை பற்றியோ இல்லை அலுவலக நிர்வாகத்தை பற்றியோ உங்களை தப்பாக
பேச வச்சு அதை அப்படியே கொண்டு போய் மேலிடத்துல சொல்லிட்டு உங்களை மாட்டி விட துடிக்கிற சில குள்ளநெறிகள் உங்க கூடவே சுத்திட்டு இருக்காங்க. அதனால உங்க வேலை சம்பந்தமான எந்த ரகசியத்தையும், உங்க சம்பளத்தை பத்தியும், உங்களுக்கு கிடைக்க போற ப்ரமோஷன் பத்தியும் ஒரு மாற்றத்தை கூட உங்க சக ஊழியர்கள் கிட்ட சொல்லாதீங்க. வாயை மூடி வேலை செஞ்சா வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நீங்க மாற போறீங்க. வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்யற ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு நாளா கடையை திறந்து வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் உங்க கைக்கு வரப்போகுது. புதுசா தொழில் தொடங்கணும், இல்ல தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுங்கிற உங்க எண்ணம் இப்ப நிறைவேறும். ஆனா இந்த இடத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு என்னன்னா, உங்க வியாபார ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதா. உங்க லாப கணக்கு என்ன, நீங்க எங்க இருந்து பொருட்களை வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்க கூட இருக்கிற மற்ற வியாபாரிகள் கிட்டயோ இல்ல நம்ம விரும்புறவங்க போல நடிக்கிறவங்க கிட்டயோ தயவு செஞ்சு சொல்ல வைங்க. உங்க தொழிலை குழப்பணும்னு நினைக்கிறவங்க நீங்க சொல்ற ரகசியங்களை வச்சே உங்களுக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க தொழில் நுணுக்கங்களை உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கோங்க. உங்களை ரொம்ப நாளா வாட்டி வதச்சிட்டு இருந்த இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது இந்த கடன் பிரச்சனை. கடனை வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அந்த கடனை அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி போட்டு அதுக்காக நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப போனை எடுக்க முடியாம நீங்க பயந்து நடுங்கின ராத்திரிகள் எத்தனையோ இருக்குது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கடன் சுமை படிப்படியா குறைய போகுது. உங்க கைக்கு வரப்போற எதிர்பாராத பணவரவை வச்சு உங்க தூங்க விடாம பண்ண அந்த பெரிய கடனை நீங்க அடைக்க போறீங்க. கடன் அடைஞ்சிருச்சுங்கிற நிம்மதி உங்க முகத்துல தெரியும். இந்த நிம்மதியை நீங்க வெளியில யாருகிட்டையும் காமிச்சுக்க கூடாது. நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன், இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன்னு நீங்க 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே அவங்க உங்ககிட்ட வந்து கைமாத்தா பணம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பெரிய லெவல்ல பணம் வந்திருக்குன்னு தப்பா கணக்கு போட்டு மறுபடியும் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. அதனால பணம் தீர்ந்தாலும் அமைதியா இருங்க. அடுத்தபடியா ரிஷபராசியில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைகளால ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட வேலை, இல்லை அவங்களோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்காம உங்க பேச்சை மதிக்காம தன்னிச்சையா செயல்பட்டு உங்களுக்கு மன உளைச்சலை தந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அவங்க மனசு மாறி உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க வழியில நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையோ இல்லை நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மரணமோ அமைய போகுதுங்க. பிள்ளைகளோட இந்த வளர்ச்சி உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும். அதனால உங்க பிள்ளைகளோட இந்த வெற்றியை, அவங்களோட சம்பளத்தை, அவங்களுக்கு வரப்போற வரனோட அந்தஸ்தை மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமடிச்சுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சொந்த பிள்ளைகளை விட மற்றவங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா பொறாமப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொறாமை குணம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. அவங்க நல்ல நிலைக்கு வர வரைக்கும் எல்லாமே ரகசியமா இருக்கட்டும். அதே போல உங்க பூர்வீக சொத்து விஷயத்துல இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. பங்காளி சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு உங்களை தேடி வரப்போற நேரம் அது. ஒரு நாள் இதுக்காக நீங்க அலைஞ்ச அலைச்சல், செலவு பண்ண பணம் எல்லாமே வீணா போகலன்னு உங்களுக்கு புரியும். ஆனா இந்த சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது நீங்க என்ன பேச போறீங்க, உங்க கற்றல் என்ன, நீங்க யாருக்கிட்ட உதவி கேட்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த 3வது மனுஷனுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. உங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சில பேர் உங்களுக்கு இந்த சொத்து கிடைச்சிடக்கூடாதுன்னு நடுவில் இருந்த குழப்பம் பண்ண காத்துக்கிட்டு இருப்பாங்க. வார்த்தை முழுசா முடிஞ்சு சொத்து வாங்க கைக்கு வர வரைக்கும் உங்க நகர்வுகளை ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம். கடைசியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க மனசுல ஏற்படுற இந்த ஆன்மீகம் மற்றும் மன ரீதியான மாற்றம் தான். இவ்வளவு நாளா உங்க மனசு ஒரு நிலையில இல்லாம எதை செஞ்சாலும் ஒரு பயத்தோட செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா இந்த விரவு மாற்றங்களுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். யார் நமக்கு உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு நீங்க சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை சுத்தி இருக்கிற போலி மோகங்களை நீங்க தூக்கி எறிய போறீங்க. இந்த தெளிவு தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. உங்க மன அமைதிக்காக நீங்க சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு சிறப்பானதா இருக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையை ஒரு உன்னதமான பாதிப்புக்கு கூட்டிட்டு போக போகுது. எதை பத்தியும் கவலைப்படாத, தேவையில்லாத குழப்பங்களை மனசுல வச்சுக்காம உங்க கடமையை மட்டும் சரியா செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உங்க ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அதனால இயற்கையாகவே நீங்க ரொம்ப அன்பானவங்க. யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் அன்பா பேசிட்டாலே அவங்களுக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு இறங்கி போவீங்க. ஆனா அந்த அதிகப்படியான அன்பு தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல ஆபத்தா முடிஞ்சிருக்கும். உங்களை பாதிக்கிறதா சொல்லி ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்களோட உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காம உங்களை ஒரு விளையாட்டு பொம்மையா நினைச்சு தூக்கி எறிஞ்சவங்களை நினைச்சு உங்க மனசு பல தடவை உடைஞ்சு போயிருக்கும்.
அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள உண்மையாகவே நேசிக்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன திருமணம் இப்ப கைகூடி வரும். ஏற்கனவே கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள ஒரு புது வசந்தம் வீச ஆரம்பிக்கும். உங்க துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த கவனமா கையாளணும். உங்க கணவனோ இல்ல மனைவியோ உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருக்காங்க, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கிற நெருக்கம் வெளியில தெரிஞ்சா கிடைக்கிறதுக்காகவே சில பேர் திட்டம் போடுவாங்க. குறிப்பா ரிஷபராசி பெண்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது. பிறந்த வீட்லயும் சரி, புகுந்த வீட்லயும் சரி, எப்பவுமே மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு தெரிஞ்சிருப்பீங்க. உங்க ஆசைகள் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு புருஷன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஒட்டுமொத்த பழியும் உங்க தலையில தான் விழுந்திருக்கும். நீங்க செஞ்சு என்ன கிழிச்சீங்க அப்படின்னு கேட்கிற வார்த்தைகள் உங்க மனசை ஈட்டி மாதிரி குத்தி இருக்கும். இவருக்கும் தெரியாம கழிவறையிலையும் தலையணையிலையும் நீங்க சிந்தின கண்ணீர் இருக்குங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய நியாயம் கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. உங்க திறமைக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கிற ஒரு வழி பிறக்கும். உங்க கையில 4 காசு புழங்க ஆரம்பிக்கும் போது உங்களை உதாசீனப்படுத்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட அடங்கி நடப்பாங்க. உங்க அதிகாரமும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதை ரொம்ப அடக்கமா கையாளணும். தலக்கணம் இல்லாம அமைதியா உங்க காதுல நீங்க போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரிஷபராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தோட மொத்த பாதத்தையும் உங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கிறவங்க நீங்க. ஒரு மாடு எப்படி வண்டி இழுத்துக்கிட்டு அமைதியா போகுமோ அதே மாதிரிதான் நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில காட்டிக்காம உழைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏத்த மரியாதையோ அங்கீகாரமோ உங்க சொந்தக்காரங்க மத்தியில கிடைச்சிருக்கிறது. காசு இல்லைன்னா சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற உலகத்துடைய கசப்பான உண்மையை ரொம்ப நல்லாவே அடிபட்டு கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அவமானங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொருளாதாரம் அப்படியே ராக்கெட் வேகத்துல உயரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். உங்க பேருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஆனா உங்ககிட்ட பணம் நிறைய வருதுன்னு தெரிஞ்சா உங்களை ஏமாத்துறதுக்காகவே சில போலி நண்பர்கள் உங்க கூட வந்து கூட்டி பார்ப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மேல மேல வளர்றத பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தூரத்து சொந்தக்காரங்களுக்கும் லேசா வயிறு எரிய ஆரம்பிக்கும். இப்படி இவன் மட்டும் திடீர்னு இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்தான், இவனுக்கு மட்டும் எப்படி இந்த அதிர்ஷ்டம் அடிச்சது அப்படின்னு உங்க அதிசயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து பேச்சு கொடுப்பாங்க. உங்க கூட இருக்கிற வரை ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. உங்களை தேவையில்லாத விஷயங்கள்ல கோவப்படுத்தி உங்க மன அமைதியை கெடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க என்ன கேட்டாலும் ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடுங்க. வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் சேர்த்துக்கிட்டு கொண்டாடுங்க. ஊரெல்லாம் கூப்பிட்டு தடபுடலா விருந்து வச்சுதான் உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப ஆடம்பரமா செலவு செஞ்சு மத்தவங்க கண்ணில் பண்றதை விட எளிமையா இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க ரசிச்சு வாழ்றதா உண்மையான வெற்றி. உங்க மனசு எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி, யார் என்ன சொன்னாலும் சுலபமா நம்பிடுவீங்க. ஆனா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கும். இனிமேலாவது யாருக்காகவும் உங்க வாழ்க்கையை அடமான வைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு இப்ப சாதகமா இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேர்மையும் தான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். கடவுள் மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு நம்பிக்கை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்களுக்கு இயற்கை இப்போ உங்களை வாழ வைக்க துடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய நிலைமைக்கு வருவீங்க. அமைதியா இருங்க, வாழ்க்கையில சாதிச்சு காட்டுங்க. ரிஷபராசியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சூப்பரான பலம் காத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு நாள் உட்கார்ந்து படிச்சாலும் மனசுல நிக்கல, கம்மியான மார்க் குறையுது, படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனசு ஏதேதோ திசை மாறி போகுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனிமே ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். படிக்கிறதுனால ஒரு தனி ஆர்வம் உண்டாகும். நீங்க ஆசைப்பட்ட பள்ளியிலோ அல்ல கல்லூரியிலோ உங்களுக்கு இடம் கிடைக்க போகுது. குறிப்பா அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கவங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல சாதகமான முடிவு வரப்போகுது. ஆனா இங்கேயே நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா மனசுல வச்சுக்கணும். நீங்க என்ன படிக்கிறீங்க, எந்த வேலைக்காக தயாராகிறீங்க, உங்களோட படிப்புகள் என்ன அப்படிங்கிற உங்க கூட படிக்கிற நண்பர்கள் கிட்ட கூட பகிர்ந்துக்காதீங்க. உங்க கூடவே இருந்துட்டு உங்களை விட அதிக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க கவனத்தை சிதறடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பு சம்பந்தமான ரகசியங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அமைதியா படிங்க. உங்களுடைய வெற்றி சத்தமா இருக்கணும்.
அதே போல வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு இல்லை, வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கதவு காத்திருக்குதுங்க. இவ்வளவு நாளா வெளிநாட்டு பயணத்துக்கான அனுமதி சீட்டு வராம இழுபறியா இருந்ததில்ல. நேர்காணல்ல ஏதோ ஒரு காரணத்தால நிராகரிப்பு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இனிமே அந்த தடைகள் எல்லாமே விலகிடுங்க. ரொம்ப சுலபமா உங்க கைக்கு அந்த வெளிநாட்டு பயண ஆவணங்கள் வந்து சேரும். இது மூலமா உங்க குடும்பத்தோட வறுமை நிலை மாறி ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. ஆனா இங்க நீங்க செய்ய வேண்டிய ரகசியம் என்னன்னா, அந்த பயணத்துக்கான ஆவணங்கள் முழுசா உங்க கைக்கு வந்து இன்னைக்கு விமானத்துல ஏற வரைக்கும் நான் வெளிநாடு போக போறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல தூரத்து சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா தேவையில்லாத கண்டிஸ்டினால கடைசி நேரத்துல கூட ஏதாவது ஒரு முட்டுக்கட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி சேமிக்கிறது, எப்படி சரியான வழியில முதலீடு செய்யறதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய நாளா ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தங்கம் வாங்குறது இல்லைன்னா நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யறதுக்கான யோகம் ரொம்ப பலமா இருக்குது. சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை வச்சோ இல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பணத்தை வச்சோ ஒரு நல்ல முதலீட்டை நீங்க செய்ய போறீங்க. உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா மாறப்போகுது. ஆனா நீங்க தங்கம் வாங்குறதையோ பாதுகாப்பு பெட்டகத்துல வைக்கிறதையோ யாருக்கிட்டையும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு தங்கம் வாங்கினேன், எத்தனை நகை எடுத்து என் பெருமைக்காக கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுடைய சேமிப்பு எப்பவுமே ரகசியம் இருந்துக்கணும், மேலும் மேலும் பெருகும். இப்போ உங்களுடைய உள்ளுணர்வுல ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறத உங்க மனசு முன்கூட்டியே கணிக்க ஆரம்பிக்கும். சில கனவுகள் மூலமா உங்களுக்கு எச்சரிக்கைகளோ இல்ல நல்ல அறிகுறிகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது உங்க மனசு வேண்டாம்னு சொன்னா அதை அப்படியே நிறுத்திடுங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறது உங்களால நல்லா உணர முடியும். சில பறவைகளோ இல்ல விலங்குகளோ உங்க வீட்டை தேடி வர்றது மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றதுக்கான அறிகுறிகள் காட்டும். இந்த ஆன்மீக அனுபவங்களையும் உங்க மனசுக்குள்ள போன்ற உங்க உள்ளுணர்வு ரகசியங்களையும் நீங்க யாருக்கிட்டையும் விவாதிக்க கூடாது. அது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகிக்கோங்க. அடுத்ததா வாகனங்கள் ஓட்டும் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு இப்ப நல்ல காலம் ஆரம்பிச்சாலும் கிரகங்கள் மாறுற இந்த நேரத்துல தேவையில்லாத அலைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சி நிதானமா போறது ரொம்ப நல்லது. உங்களோட வண்டியை மற்றவங்க கிட்ட கடனா கொடுக்கறத கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துடுங்க. அதே போல புதுசு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல வண்டியா பார்த்து வாங்குங்க. மற்றவங்க ஆடம்பரமா வச்சிருக்காங்களேன்னு சொல்லி உங்க சக்திக்கு மீறிய கடன் வாங்கி பெரிய வண்டிகளை வாங்கி மாட்டிக்காதீங்க. உங்களுடைய தகுதிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரகசியமா செஞ்சு முடிங்க. உங்களுடைய நிதானமும் புத்திசாலித்தனமும் தான் இந்த காலகட்டத்துல உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கிறதால இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு வசீகரம் இருக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துல உங்களை நீங்களே சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க. குறிப்பா அன்பா இருந்தா உங்க முக அமைப்புக்கு ஏத்த மாதிரி சரியான முறையில தலைமுடியை திருத்தி ரொம்ப அழகா பராமரிக்க ஆரம்பிப்பீங்க. அதே போல பெண்களும் உங்களுடைய அழகை மெழுகேத்துறதுல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துவீங்க. நீங்க உடுத்துற உடைகள்ல இருந்து உங்களோட ஒட்டுமொத்த தோற்றமே ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. இதை பார்த்து பலரும் உங்ககிட்ட எப்படி இவ்வளவு அழகா மாறிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆனா உங்க அழகுக்கான ரகசியத்தையும் நீங்க பயன்படுத்துற பொருட்களை பத்தியோ யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க முகப்பொழிவு உங்க வசீகரமே சிலருக்கு பெரிய பொறாமையை உருவாக்கும். உங்க சொந்தக்காரங்க எப்பவுமே ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். நல்லது செஞ்சாலும் குத்த சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குத்த சொல்லுவாங்க. நீங்க இப்ப நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் உங்க வீட்டு விசேஷங்களுக்கு முன்னார வந்து நிற்பாங்க. உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. அவங்க அப்படி புகழ்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுயநலம் ஒளிஞ்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும், இல்லைன்னா உங்க பணத்தை பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அதனால சிரிச்சு பேசுறவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்பி உங்க குடும்ப ரகசியங்களை உளறி கொட்டிடாதீங்க. உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷமத்தை நீங்க இப்ப சுலபமா புரிஞ்சுக்குவீங்க. யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இடம் கொடுத்து பழகுங்க. இத்தனை நாள் நீங்க தொட்ட மன உளைச்சலுக்கு மிகப்பெரிய மருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுது. ராத்திரியில தூங்காம இல்லை பல நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் எப்படி ஆகுமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரப்போகுது. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களை பத்தி நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. என் வாழ்க்கை என் உரிமை அப்படின்னு ரொம்ப கெத்தா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு பயணம் செய்யறதுன்னு உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க. ஆனா நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை உங்க குடும்பத்தோட மட்டும் பகிர்ந்துகிட்டு அமைதியா இருங்க. வேலைக்கு போற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா மறைய போகுது. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் சில பேர் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாம உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவாங்க. நீங்க செய்யாத தப்பு செஞ்சதா சொல்லி உங்களை மாட்டி விட பார்ப்பாங்க. ஆனா இறைவன் உங்க பக்கம் இருக்கிறதால அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுவாங்க.
நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் ரொம்ப லாபகமாக தப்பிச்சுக்க போகிறீங்க. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். மற்றவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டி சண்டை போட போகாதீங்க. உங்கள் அமைதி தான் உங்களுக்கான மிகப்பெரிய கேடயம். இப்போ நாம் நிற்கிற இந்த நேரத்தில் இருந்து கணக்கு போட்டால் இன்னும் ஒரு 5-6 நாளில் இனி வரக்கூடிய நாட்கள் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சில நாட்கள் நகர்றது கூட ஒரு யுகம் மாதிரி தோணலாம். ஆனால் உங்களுக்கான பொற்காலம் வாசல் கதவை தட்டிருச்சு அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நம்புங்க. உங்கள் ராசிக்கு நடக்க போகிற இந்த கிரக மாற்றம் ஒரு சின்ன மலையை கொடுக்க போகிறதில்ல, ஒரு பெரிய அதிர்ஷ்ட மலையை கொட்ட போகுது. குறிப்பாக சுக்கிரனோட ஆதிக்கம் முழுமையாக கிடைக்க போகிறதால நீங்கள் செய்கிற தொழில ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு சொந்த பிராண்ட் உருவாக்கணும், இல்லை சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு இது அருமையான நேரம். குறிப்பாக சொல்லணும்னா துணி வியாபாரம், கடைகள் வடிவமைப்பு, தையல் தொழில், அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் பல மடங்காக பெருக போகுது. நீங்கள் சொந்தமாக ஒரு பேரில் உருவாக்குற பொருட்கள் மக்கள்கிட்ட இருக்க ரொம்ப சுலபமாக போய் சேரும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் கற்பனை திறமைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் கட்டி காக்க வேண்டிய ரகசியம் என்னென்னா, உங்களுடைய புது வியாபார யுக்திகளை, நீங்கள் வைக்க போகிற புது பிராண்ட் பெயர்களையோ உங்கள் டிசைன்களை பற்றியோ யார்கிட்டையும் முன்கூட்டியோ சொல்லிடாதீங்க. உங்கள் ஐடியாவை அப்படியே திருடி அவங்க பேரை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் தொழில் திட்டங்கள் எல்லாமே பொருட்கள் வெளியே வர வைக்கும் ரொம்ப ரகசியமாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் டிஜிட்டல் உலகத்தில், அதாவது சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இணையதளம் மூலமாக வியாபாரம் செய்கிறவங்க, வீடியோக்கள் மூலமாக மக்கள்கிட்ட பேசுகிறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்க போகுது. நீங்கள் போடுற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேரப்போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய முகம் பல பேருக்கு பரிச்சயமாகும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த புகழையோ அது மூலமாக வர வருமானத்தையோ உங்கள் நண்பர்கள்கிட்டையோ அதை தொழிலில் இருக்கிறவங்க கிட்டேயோ சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க. நீங்கள் வளர்றதை பார்த்து அவங்களே உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொய்யான புகாரை கிளப்பி உங்கள் வளர்ச்சியை தடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. இப்போ உங்ககிட்ட பணம் வர ஆரம்பித்தோம் உடனே பெரிய அளவில் கடனை வாங்கி பிரம்மாண்டமாக வீடு கட்டணும்னு யோசிக்காதீங்க. உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அமைதியாக வேலைய ஆரம்பிங்க. அஸ்திவாரம் போடுறப்பவே ஊரெல்லாம் கூப்பிட்டு பந்தல் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக யாருக்கும் தெரியாமல் வேலையை தொடங்கிட்டு வீடு முழுசாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கலாம். தொடக்கத்திலே நீங்கள் ஆடம்பரம் பண்ணிங்கன்னா அதில் விழுகிற கந்திஷ்டி அந்த வேலை முடியறதுக்குள்ளே பல தடங்கல்களை கொண்டு வந்து விட்டுரும். உங்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண் பார்வையில் அதிகமான பொறாமை இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ஒன்று தான் சரியான வழி. பணக்காரங்க கூட இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மறந்துட்டு போன சில பழைய நண்பர்கள் இப்போ திடீர்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை தானாகவே வந்து சேரும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ரகசியம் என்னென்னா, உங்களுடைய இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்வம் கொள்ளக்கூடாது. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய பழைய கஷ்டங்களை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக அடக்கமாக நடந்துக்கணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய இந்த நல்ல காலம் நீடிச்சு நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய சொத்துக்கள் விவகாரத்தில் இல்லைன்னா கடன் தொகைகளில் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்துட்டு அவரை ஏமாத்து போயிட்டாருன்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த நபர் மூலமாகவே இந்த ஒரு வழியில பணம் கைக்கு வந்து சேரும். இல்லைன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சு உங்கள் கைக்கு வரும். ஆனால் இந்த சொத்து மற்றும் பணம் சம்மந்தமாக விஷயங்கள் முடியும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அந்த பணத்தை வச்சு அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அப்படியே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. எல்லாம் முழுசாக முடிஞ்சு உங்கள் கைக்கு வந்த பிறகு கூட ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியாமல் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க. வேலை செய்யும் இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரப்போகுது. அதாவது ஒரு பெரிய குழுவை வழி நடத்துறவருக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முன்னின்று நடத்துகிற பொறுப்பு உங்ககிட்ட வரப்போகுது. உங்களுடைய நிர்வாகத்திறனை நிரூபிப்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்க போகுது. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்ற போகுதுங்க. உங்கள் ரகசியம், உங்கள் திட்டங்களை ரகசியமாக வச்சுக்கிட்டு அமைதியாக உங்களுடைய உழைப்பை மட்டும் கொடுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுடைய தான் இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.